நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகிறார். நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனால் ஏதாச்சும் பேசணும்ல. அங்கே எல்லோரும் ஒவ்வொரு முதலமைச்சரும் பேசுகிறாங்க. இங்கேருந்தே எழுதி கொடுத்து விட்டாங்க தமிழில் அவருக்கு. அதை கொண்டு போய் இங்கே படிக்கிறார், படிக்கிறார். என்னென்ன பார்த்து படித்தார்? நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன கேட்டார்? தமிழ்நாட்டுக்கு என்றைக்கு கேட்டிருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு அங்கே கேட்டதாக வரலாறே கிடையாது. அங்கே போய் என்ன பேசுகிறாரு? அந்த 2500 கோடி அந்த கல்வி நிதி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதை போய் அங்கே கேட்குறாரு. என்னென்னா, நாங்கள் PM ஸ்ரீ என்ற புதிய கல்வி திட்டத்தில் சேர்வதற்கு கையெழுத்து போடவில்லை, இருந்தாலும் எங்களுக்கு அந்த 2500 கோடியும் கொடுக்கும். ஏன் அந்த 2500 கோடியிலேயே நிற்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ஏன்னா மகனும் மருமகனும் 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கங்கிறாங்க. 2500 கோடி பிச்சை காசு. அதுக்கு ஏன் போய் தொங்குறாங்க? அந்த கையை அரிக்குது. அந்த 2500 கோடியில் சம்பாதிக்கலாமே, அது நமக்கு போயிடுது. டாஸ்மாகில் தான் 49,500 கோடி வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு அமித்ஷா சொல்கிறாரு. அது ED சொல்கிற விஷயம், ED சொல்கிற கணக்கு அது உண்மையாக தானே இருக்கணும். அவ்வளவு 49,500 கோடியை கொள்ளையடிக்கிறாளுங்க. ஏன் இந்த 2,500 கோடியிலே நிற்கிறாங்க, வழக்கு போடுறாங்க? நிதி ஆய்வில் போய் அதை பேசுகிறாரு. அந்த 2,500 கொடுத்துருங்க, எங்களால் தூங்க முடியலை, அந்த பணம் அப்படியே கொள்ளையடிக்காமல் அப்படியே போகுது அப்படின்னு அவங்களால தாங்க முடியலை. அதை பேசுகிறார். 2,500 கோடி